ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் மில்லட் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எங்களோட புது ப்ராடக்ட் மில்லட் சப்பாத்தி மாவு. இது வந்து திணையில் செஞ்சது. இதே மாதிரி சாமை, குதிரவாளி, வரகுன்ட்டு 5 வெரைட்டியான பாசிட்டிவ் மில்லட்ஸில் செஞ்சதும் தனித்தனி சப்பாத்தி மாவாக ரெடியாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மாவுலேயும் தண்ணி சேர்கிற மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்போது நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். இன்னொன்று மில்லட்டை வந்து இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது கோதுமை சப்பாத்தியை விட மில்லட் சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசிலையும் கோதுமையிலையும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது. மில்லட்டில் வந்து நம்மளுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது. அது போக திணையில் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து 100 கிராம் திணை மாவில் 12 கிராம் அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. சுண்டல்லாம் சாப்பிடல அப்படின்னு நம்ம கவலைப்படவே வேண்டாம். இந்த திணை மாவில் செஞ்ச சப்பாத்தி சாப்பிட்டாலே நம்ம அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஃபைபரும் நம்மளுக்கு இதில் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படின்னா இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது மில்லட்டில். இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. திணையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், நரம்புகளுக்கெலாம் இது வந்து நல்ல வலுவூட்டுது. நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த திணையை அதிகமாக சேர்த்துக்கிடும் போது நரம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கு. மொத்தத்தில் கோதுமையை விட சிறுதானியத்தில் அதிகமான நார் சத்து, புரோட்டீன், கால்சியம், அயனும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.